ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஹார்டு ஒர்க் பண்ணி வீடை க்ளீன் பண்ணாமலேயே வீடு பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷாம்பு கவர். நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே தூக்கி போடுவோம் பார்த்திங்களா, அந்த கவரை வந்து நம்ம அப்படியே சேர்த்து வச்சு நம்ம ஷாம்பு கவரை ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டோன்னா அதில் அவ்வளோ நுரை கிடைக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரே பாட்டில்லையும் ஊற்றி வச்சுக்கிறேன், கொஞ்சம் பவுல்லையும் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சமையல் கட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து சமையல் பண்ணி முடித்ததுமே கையோடவே நம்ம அதில் இருக்கிற தூசி எல்லாம் வெறும் தண்ணி இல்லாமல் வெறும் டவலில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாம்பு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு டவலில் முக்கி எடுத்து லைட்டாக, நம்ம ரொம்ப துடைக்க தேவையில்லை, லைட்டாக கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் சமையல் கட்டு மேடை, அந்த மேலே வந்து அந்த எண்ணெயெல்லாம் தெரிச்சிருக்கும் டைல்ஸில், அதெல்லாம் வந்து லைட்டாக நம்ம ரொம்ப அழுத்தலாம் வேணாம், லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்தோன்னா தினமும் இப்படி பண்ணோன்னா சமையல் கட்டு மேடை சூப்பராக இருக்கும். இந்த ஷாம்பு தண்ணியில் நம்ம தொடச்சி எடுக்கிறதுனால ஷைனிங்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ யாராவது வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம உடனே வீடு நல்லா க்ளீனாக இருக்கணும்னு சொல்லி அன்றைக்கி விழுந்து விழுந்து நம்ம தொடச்சி கிடச்சி க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு வேலையும் ஜாஸ்தி, ரொம்ப டயர்டாயிடும். அதுக்கு நம்ம தினமுமே நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். தினமும் நம்ம செஞ்சோன்னா ஃபோன் பண்ணாமலேவே திடுக்குன்னு யாருன்னா வந்துட்டால் கூட நம்ம வீடு பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். பாத்திரம் வந்து நம்ம தினமுமே கழுவுவோம். அதே கையோடவே நம்ம வந்து சிங்கையும் அந்த குழாவையும் லைட்டாக ஒரு தேய்ச்சி கழுவிட்டோன்னா சமையல் கட்டு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வேலை தான். இதை நம்ம ரொட்டீனாக செய்ய பழகிட்டோன்னா இதுக்குன்னு ஒரு நாள் நம்ம டைம் எடுத்து க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இந்த சமையல் கட்டு மேடை, கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் சிங்க்கு, இதெல்லாம் வந்து நம்ம தினமுமே கழுவிடணும். ஃப்ரிட்ஜு வந்து நம்ம மொத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணோன்னா அதுவுமே நமக்கு வந்து டைம் எடுக்கும், ரொம்ப பெரிய வேலை மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு பாத்திரம் எடுக்கும்போது அப்போ அந்த பார்ட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தொடச்சிடணும். இதை மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ரேவாக நம்ம தொடச்சிட்டு வந்தால் கூட ஃப்ரிட்ஜு வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி மளிகை சாமான் வைக்கிற இடம், பாத்திரம் அடுக்கிற இடத்துலலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேப்பர் போட்டு திருப்பி நம்ம அடுக்கணுன்னா அதுவுமே க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஏதாவது அரைச்ச உடனே டக்குன்னு உடனே அது சிந்துதோ சிந்தலையோ ஈர துணியை வச்சு தொடச்சிட்டோன்னா மிக்சி எப்போவுமே நீட்டாக இருக்கும். இதுக்குன்னும் நம்ம ஒரு நாள் டைம் எடுத்து அதை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே பாருங்கள், நான் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டேன், புதுசு மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கதவையுமே நம்ம வந்து ஈர துணிலாம் வச்சு துடைக்காமல் வெறும் துணியில் நல்லா தூசியெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டன் துணியில் ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெயை போட்டுட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி கதவில் துடைச்சோன்னா ஷைனிங்காக வார்னிஷ் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். கதவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சோபா, கட்லு அந்த மாதிரி மரத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த தூசியெல்லாம் தட்டிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டு லைட்டாக தொடச்சி எடுத்திங்கன்னா போதும், புதுசு போல் சூப்பராக ஜொலிக்கும். இந்த கதவு துடைக்கிறது, ஜன்னல் துடைக்கிறது, ஃபேன் துடைக்கிறது, இந்த ஒட்டரை அடிக்கிறதுலாம் நீங்கள் தினமும் செய்ய வேண்டாம், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சாலே போதும். நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். திங்கக்கிழமையானா நம்ம ஒட்டரை அடிச்சுட்டு வீடை பெருக்கணும், செவ்வாய்க்கிழமையானா கதவு துடைக்கணும், புதன்கிழமையானா ஜன்னல் துடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இதை துடைக்கணும்னு நீங்கள் ரொட்டீனாக இந்த மாதிரி செய்யணும்னு பழகிட்டிங்கன்னா வீடு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வந்து ஷாம்பு தண்ணியை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஒரு காட்டன் துணியில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம சுச்சிக்கெலாம் வந்து லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்தோன்னா சுவிட்செலாம் க்ளீனாக ஆகிடும். சுவிட்செல்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளக்கு சொருவோம் பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ்லலாம் அந்த துணி கையெல்லாம் படாதபடிக்கு லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்தோன்னா போதும். அப்படி இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மெயினை போட்டுக்கலாம். ஒரே முட்டாக நம்ம இவ்வளோ வேலையும் செய்யணுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். தினமும் ஒரு 10 நிமிஷம் க்ளீனிங்குக்காக நம்ம ஒதுக்கணுன்னா வீடு ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். மாதத்தில் ஒரு வாட்டி வீடு ஃபுல்லியுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேண்டாத பொருளை வந்து நம்ம இரும்பு கடையில் போட்டுடணும். அப்போ வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.